Hi friends, welcome to NNALM. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இட்லி தோசை இல்லாத சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தியானது. ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துறலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அந்த மாதிரி நியூ வீடியோஸ் போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். நான் இப்போ வந்து ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். இதல தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துறலாம். இப்போ இதல தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையா உருட்டிக்கலாம். இப்போ இத வந்து நம்ம எப்பவும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போறோம். கொஞ்சம் வந்து தடிமனா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம வந்து இந்த கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிடலாம். அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல கட் பண்ணிட்டு ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் வர மாதிரி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். அது போல இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த போல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கதை எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடும் பிடிச்சிட்டு சென்டர்ல ஒரு சின்ன பிரஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி டை ஷேப்ல வந்துரும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லா ஷேப்பையும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இத வந்து வேக வச்சுக்க போறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மாவுலயே உப்பு போட்டுருக்கோம். அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரையில நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல இத வந்து நம்ம உள்ள சேர்த்தறலாம். இப்போ நான் ரெடி பண்ண எல்லாத்தையுமே இந்த மாதிரி தண்ணில சேர்த்தாச்சு. தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கணும். ஃப்ளேம் ஹைலே இருக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுனா நமக்கு நல்லா வந்து வெந்துரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்திருச்சு பாருங்க. நம்ம இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இத தனியா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு panல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சோனே கொஞ்சமா கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை. அடுத்ததா இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணிட்டேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. நான் இதுல ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சமா நான் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க சாட் மசாலா இருந்தா சேர்த்துக்கலாம். இல்ல மேகி மசாலா இருந்தா அது கூட சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரையில நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கதை இது உள்ள சேர்த்துறலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா வந்து நம்ம வேக வச்சிருக்க அந்த பாஸ்தாவோட சேர்ற மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்ல விட்டுருங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். மேலே கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நமக்கு சூப்பரான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you friends.